முத்து மாடி மேல போனதை பார்த்தேன். எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்குமா? ஐயோ, அவரெல்லாம் அப்படிப்பட்டவர் இல்லம்மா. அது கேட்டிய சத்தத்தை பீரோ திறக்கிறப்பல எழுந்துருமா, சீக்கிரம் எழுந்துருமா. பீரோல ஒரு பெட்டி இருக்கு, அதை எடுத்துட்டு வந்துரு. அதுல நகைங்க தான் இருக்கு. சீக்கிரம் சீக்கிரம் போமா. நீங்களா இந்த வேலையை செய்யறது? போதும், எங்க அம்மா சந்தேகப்பட்டது சரியா போச்சு. என்னம்மா இப்படி பாக்குற? பார்த்த உடனே அடையாளம் புரிஞ்சுக்கிற மாதிரி மனுஷனையும் மிருகத்தையும் படைச்ச ஆண்டவன் நல்லவங்களையும் கெட்டவங்களையும் உருவத்துல மட்டும் ஒரே மாதிரி வித்தியாசம் இல்லாம படைச்சிட்டானேன்னு தான் பாக்குறேன். ஐயோ, உங்களை போய் எவ்வளவோ கௌரவமா மதிச்சிருந்தேன். விடுங்க கையை. இந்த தொழில உங்களுக்கு பழக்கம் இருக்குன்னு நான் நினைச்சு கூட பார்த்ததில்லை. அப்படியே இருந்தாலும் அதை இந்த இடத்துலயே செய்யறது. பரம்பரையா திருடுறவங்க கூட பெண் பார்க்க வந்த இடத்துல இப்படி நடந்துக்க மாட்டாங்களே. சந்தர்ப்பம் சூழ்நிலை உனக்கு சாதகமா சாட்சி சொல்லலாம். ஆனா நிலைமை வேற. நான் இப்படி செய்ய துணிஞ்சதுக்கு காரணம் இருக்கணும். உங்க பேச்சையெல்லாம் கேட்டு நம்பி நம்பித்தானே இந்த நிலைமை வந்திருக்கு. உங்க நடத்தைய கண்ணால பார்த்த பிறகுமா என்ன சமாதானப்படுத்த முயற்சி பண்றீங்க? என்ன ஏமாளின் முடிவு பண்ணிட்டீங்களா? இல்ல எங்க வம்சம் திருட்டு வம்சம் நினைச்சீங்களா? வார்த்தை அளந்து பேசு. குணத்தை அளந்த பிறகு வார்த்தை அளக்க வேண்டிய அவசியம் இல்ல. தீர விசாரிக்காம திடீர் முடிவு வர்றது முட்டாள்தனம். கண்ணார கண்ட விஷயத்தை தீர விசாரிக்கிறது அதை விட பெரிய முட்டாள்தனம். மரியாதையா பேசு. மரியாதை வேணுமா? ஆமா, இப்ப நம்ம ரெண்டு பேருக்குமே மரியாதை தேவை. இந்த வெட்கக்கேடான விஷயம் வெளியே தெரிஞ்சா ஊர் மட்டும் சிரிக்காது. உங்களை உத்தமருன்னு நம்பி பிள்ளை போல பாவிச்சாங்களே முதலாளி அம்மா, அவங்களும் சிரிப்பாங்க. நல்லவர்னு நினைச்சு உங்களுக்கு பெண் கொடுக்க முன் வந்தாங்களே எங்க அம்மா, அந்த துர்பாக்கியவதியும் சிரிப்பாங்க. மாலா, உன்னுடைய பேச்சு நம்ம எதிர்கால தாம்பத்திய வாழ்வையே பாதிக்கும். தாம்பத்திய வாழ்வு இவ்வளவு தூரம் ஏற்பட்டதுக்கு அப்புறம் நமக்குள்ள அப்படி ஒரு வாழ்வு வரும்னு நினைக்கிறீங்களா? இல்லைங்க, இனிமே அந்த ஏழைக்கு அந்த வாழ்வு இல்லவே இல்லைங்க. இந்தாங்க, என்னை ஏமாற்ற நீங்க பட்ட கஷ்டங்களுக்கு நன்றி உணர்ச்சியோட நான் தர அன்பளிப்பு. இது என்னுடைய கல்யாணத்துக்காக சேர்த்து வச்ச பணம். இனிமே எனக்கு தேவையில்லை. நீங்க எடுத்துக்கிட்டு போங்க, எடுத்துக்கிட்டு போங்க. கடைசியா உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், இனிமே உங்களுக்கு பணம் தேவைப்பட்டா யாரையும் காதலிக்கிற மாதிரி நடிக்காதீங்க. உழைச்சு சம்பாதிங்க. ஏன் இன்னும் எப்படினாலே வந்துட்டு இருக்கீங்க? இதுல நகை இருக்கு, இதெல்லாம் நீங்க பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல. என்னால நம்பவே முடியாது. ஏதோ மர்மம் இருக்கிறதா நான் சந்தேகப்படுறேன். தன்னை போல மற்றவங்களை நினைக்காதீங்க. சத்தியமா சொல்றேன், இதுல நகை இருக்கு. முடியாது. கொடுக்க முடியுமா? முடியாதா? முடியாது. கொடுங்க. மாலா, பாருங்க, நகைகளை தவிர வேற ஒண்ணுமே இல்லைன்னு சொன்னியே, இதெல்லாம் நகைகளா? இப்ப சொல்லு, யார் நாணயம் இல்லாதவன்? யார் வம்சம் திருட்டு வம்சம்? பொய்யையும் புரட்டையும் சொல்லி இதுவரைக்கும் ஏமாற்றிருந்த கூட்டம் யாரு கூட்டம்? உண்மையா? உண்மை தெரிஞ்சு போனா வேஷம் கலைஞ்சு போகணும்னு பயந்ததானே கொலைப்பெட்டிய நகைப்பெட்டின்னு கௌரவமா பொய் சொல்லி எடுத்து போகாத. பொய் சொன்னா அம்மா, கண்ணீரை பார்த்து ஏமாற நான் தயாரா இல்லை. இதுவரைக்கும் நீ திட்டம் போட்டு செய்த பாரசமெல்லாம் எனக்கு புரிஞ்சு போச்சு. என்ன பார்த்தா சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. மயக்கம் வர மாதிரி இருக்குது. கள்ளம் கபடம் இல்லாதவ நல்லவன்னு நம்பி இருந்தேன். ஆனா நினைக்கவே முடியாத பயங்கர ரகசியங்கள்லாம் மறைச்சு வச்சிருக்கிறியா மாலா? மறைச்சு வச்சேனா? நானா? வேற என்ன? ஒரு பெரிய கோடீஸ்வரனுடைய கொலையில உன் குடும்பமே சம்பந்தப்பட்டிருக்கு தெரிந்தானே பணக்காரனை கண்டா பிடிக்காத மாதிரி நடிச்சேன். கொலையா? ஆமா. ஐயோ, என்னென்னமோ சொல்றீங்களே, எனக்கு எதுவுமே தெரியாது. உனக்கு எதுவுமே தெரியாது? இந்த பார், இந்த படத்தில் இருக்கிறதா நீ வேலை செய்யற ஸ்தாபனத்துடைய சொந்தக்காரன்.
அதாவது பாபநாசம் எஸ்டேட் உரிமையாளர் சுந்தரம் பிள்ளை அவர் கொலை செய்யப்பட்டு தான் செத்தார். அவர் உயிரை பிடிச்சது இந்த கத்திதான் நான் நினைக்கிறேன். அப்படின்னா கொலை செய்தது யாருன்னு நீ நினைக்கிறியா? நான் சந்தேகப்படுறது உங்க அப்பாவான். எங்க அப்பாவா? ஏன் இந்த பாசாங்க உங்க அப்பா படத்தை வீட்டிலேயே வச்சுக்கிட்டு அவர் உருவத்தை கூட பார்த்ததுல உருக்கமா நடிச்சே பாரு உங்க அப்பாவை. இவரு எங்க அப்பாவா? சத்தியமா சொல்றேங்க, இந்த விவரங்கள்லாம் எனக்கு எதுவுமே தெரியாது. என்ன சொன்ன? சத்தியமா செய்யறேன். கொலைப்பெட்டி நகைப்பெட்டின்னு சத்தியம் செஞ்சியே, அத போலதான் இது ஒரு உன்னை குற்றவாளின்னு நான் சொல்லல. நீ ஆரம்பத்துல என்கிட்ட பேசின ஒவ்வொரு பேச்சு அதுக்கு சாட்சியா நிக்குது. உங்களை சந்தேகிக்க எந்த சந்தர்ப்பம் எனக்கு இடம் கொடுத்தது அதே சந்தர்ப்பம் தான் இப்ப என்ன நீங்க சந்தேகிக்க இடம் கொடுத்து என்ன சித்திரவதை செய்துங்க. நான் நிரபராதிங்க, என்ன நம்புங்க, என்ன நம்புங்க. எதையுமே கேட்க நான் தயாரா இல்ல. எனக்கு உண்மை தெரிஞ்சாகணும். ஒண்ணு நீ சொல்லணும், இல்ல போலீஸ். அம்மா 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 அம்மா, என்னம்மா இதெல்லாம்? வாழ வேண்டிய ஒரு பெண்ணுடைய வாழ்வு அநியாயமா ஒரு பொய்ய சொல்ல வச்சு பாழாக்கிட்டீங்க. ஏமா, ஒரு தாய் தன்னுடைய மகளுக்கு செய்ய வேண்டிய உதவியா இது? அம்மா, போனதெல்லாம் போகட்டும், இப்பவாவது உண்மையை சொல்லுங்க. இந்த போட்டோவில் இருக்கிறவரு என்னுடைய அப்பாவா? எதுக்காக இந்த பெட்டியை நம்ம வீட்டுல மறைச்சு வச்சிருக்கீங்க? எஸ்டேட் முதலாளியுடைய கொலைக்கும் அப்பாவுக்கு என்னம்மா சம்பந்தம்? சொல்லுங்க. உண்மையை இன்னும் மறைச்சு வச்சு ஒரு பாவம் மரியாதை உங்க பெண்ணை வாழ்க்கையை பாழாக்கிடாதீங்க அம்மா. அம்மா சொல்லுங்கம்மா. சொல்ல மாட்டீங்களா? ஏமா பேசாம இருக்கீங்க? சொல்லுங்கம்மா. இப்படி ஒரு கொலைகாரிக்கு மகளா பிறந்திருக்கிறத விட பிறக்காம இருந்திருக்கலாம். நில்லுங்க, நான் சொல்றது கேளுங்க. பெட்டியை வச்சுட்டு போங்க. யார் தடுத்தாலும் சரி, இதை எடுத்துட்டு தான் போவேன். நான் விட முடியாது. பெருந்தன்மையோட சொல்றேன், மரியாதையை வழிவிடுங்க. எப்படி போனாலும் சரி, இந்த பெட்டியை நீங்க எடுத்துட்டு போக நான் அனுமதிக்க மாட்டேன். பெட்டியை வச்சுட்டு போங்க. அம்மா, வழிவிடுங்க. அவன் போகட்டும். நீ போ அந்த பக்கம். நீங்க செய்யறது நியாயம் இல்லம்மா. இந்த உண்மை முதல்லயே எனக்கு தெரிஞ்சா நானும் இதைத்தான் செய்திருப்பேன். வழிவிடுங்க. வாங்க, இப்படி தயவு செய்து வழிவிடுங்க. போங்க, நீங்க போய் உங்க கடமை செய்யுங்க. போங்க. இந்த போட்டோ எடுத்துட்டு போங்க. போங்க. இல்லம்மா. அம்மா, அம்மா அம்மா அம்மா, அடிப்பாவி, நம்ம குடும்ப கௌரவத்தையும் சன்மானத்தையும் அந்த பெட்டியில தான் இத்தனை நாளா போட்டு வச்சிருந்து அதை வெளியில போக விட்டுட்டேடி. அவர் வந்து கேட்டா நான் என்ன பதில் சொல்வேன்? நான் என்ன பதில் சொல்வேன்? அம்மா, பாப்பா வா. கல்யாண விஷயம் எல்லாம் என்னாச்சு? அந்த கல்யாணம் நடக்காது. என்னப்பா சொல்ற? நான் கேட்கறது பதில் சொல்லுங்க. எஸ்டேட் மாலை கொலை செய்தது யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? ஏன் இப்படி எல்லாம் கேக்குற? காரணமா தான் கேட்கறேன், சொல்லுங்க. தெரியாது. எனக்கு மட்டும் இல்ல, போலீஸுக்கே குற்றவாளி யாருன்னு இது வரைக்கும் தெரியாது. எனக்கு தெரியும். நான் கண்டுபிடிச்சிட்டேன். அந்த குற்றவாளி வேற யாரும் இல்ல, மாலாவுடைய அப்பா தான். என்னப்பா சொல்ற? எந்த ஆதாரத்தை வச்சு இப்படி எல்லாம் சொல்ற? பாருங்க பாருங்க, அவரை கொலை செய்த கத்தி, அவருடைய டைரி, இதோ கொலைகாரனுடைய போட்டோ. இவரா 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 எஸ்டேட் முதலாளி கொலை செய்தவர்? இவர் மாதிரி இருக்கீங்க. இவர் உங்களுக்கு தெரியுமா? தெரியும். இவர்தான் என் கணவர். இவரா? இவரா உங்க கணவர்? ஆமாப்பா. அம்மா, முதலாளியை கொலை செய்யற அளவுக்கு உங்க கணவருக்கு அவர் மேல என்னமா பகை? செல்வம் சிறு குழந்தையா இருக்கும் போது சொத்தை அபகரிக்கிறதுக்காக சூழ்ச்சி செஞ்சார். நான் எவ்வளவோ தடுத்தேன், என் பேச்சு கேட்கல. இந்த சூழ்ச்சி எப்படியோ எங்க அண்ணனுக்கு தெரிஞ்சு போச்சு. உடனே அவரை வீட்டை விட்டு விரட்டிட்டார். என்னையும் அவரோட அனுப்ப மறுத்துட்டார். இதுதான்ப்பா இந்த பகைக்கே காரணம். ஆனா இந்த பகை மனசுல வச்சுக்கிட்டு அவர்தான் எங்க அண்ணனை கொலை செய்திருப்பாருன்னு நான் கனவுல கூட நினைக்கலப்பா. நான் கனவுல கூட நினைக்கல. அவர் பதிவு திருமணம் செஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் தான்மா எஸ்டேட் முதலாளியை கொலை செய்ய அவர் திட்டமிட்டு வேலை செய்யறது எனக்கு தெரிஞ்சது. நான் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன், கேட்கல.
நீ 1 வருஷத்து குழந்தையா இருந்தப்ப கதவு மூடு, கதவு மூடு. என்னங்க இது? நீங்க சொன்னபடி எஸ்டேட் முதல்ல கொலை செஞ்சிட்டீங்களா? நடந்து போறத பத்தி பேச போறீங்களே. ஐயோ, நான் எவ்வளவு எடுத்து சொல்லி கடைசியில இப்படி நடந்துட்டுங்களே. என் எதிர்காலத்தை பத்தி நினைக்காட்டால் குழந்தையுடைய எதிர்காலத்தையாவது நினைச்சு பார்க்கிறீங்க. ஒன்றும் பேசாதே. யாராவது கேட்டா நான் 1 மாசத்துக்கு முன்னாலே பாம்பே போயிட்டேன்னு சொல்லிடு. உனக்கு வேண்டிய பணத்தை பேர் வச்சிருக்கேன், எடுத்துக்கோ. நீ சிதம்பரத்துல இருக்காதே, இடத்த மாத்திக்கோ. அப்ப நீங்க என்னை பத்தி கவலைப்படாதே. குழந்தையை ஜாக்கிரதையா பாத்துக்கோ. போலீஸ் போலீஸ் மரகதம், இதை எடுத்து போக கூடாது. இதை ஜாக்கிரதையா வச்சுக்கோ. யார் கேட்டாலும் கொடுத்த கூடாது. செய்வியா? நான் வந்து கேட்கும் போது தான் கொடுக்கணும். செய்வியா? சரி சரி, நடந்த உண்மை இதுதாம்மா. எந்த நம்பிக்கையோட அவர் என்கிட்ட சொல்லிட்டு போனாரு, அந்த நம்பிக்கையை நான் காப்பாத்தியே ஆகணும். அப்பதான் நான் அவருக்கு துரோகம் செய்யலைங்கிற நிம்மதியோட வாழ முடியும். அதுக்கு தாமா சொல்றேன், நீ முத்துவை எப்படியாவது சந்திச்சு அந்த பெட்டியை கொண்டாந்துருமா. அம்மா, என்ன மன்னிச்சிடுங்கம்மா, தயவு செய்து என்ன மன்னிச்சிடுங்க. நீங்க என்னதான் சொன்னாலும் அநீதிக்கு உடம்பு யாருக்கு என் மனசு இடம் கொடுக்கலம்மா. அம்மா, அந்த பெட்டியை நான் போய் கேட்க மாட்டேம்மா, கேட்கவே மாட்டேன். உங்களை வேண்டி கேட்டுக்கிறேன், தயவு செய்து இந்த பெட்டி என்கிட்ட கொடுத்துருங்க. எனக்காக நீங்க எவ்வளவோ தியாகம் செய்திருக்கிறீங்க. அந்த தியாகத்துக்கெல்லாம் நன்றி தெரிவிக்கிறதுக்கு ஒரு சிறு சந்தர்ப்பத்தை கொடுங்க. உங்க கணவன் மேல வழக்கு போடுறதுனாலயோ வாதாடுறதுனாலயோ இறந்து போன முதலாளி திரும்பி வந்துட போறதில்லை. இந்த விஷயத்தை இப்படியே மூடி மறைச்சிடும். ஒருவேளை செல்வத்துக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா அவர் ஏதாவது நினைப்பாரோ நீங்க சந்தேகப்பட வேண்டியதில்லை. செல்வமே என்னுடைய நிலைமையில் இருந்தா இதை தரமா சொல்லுவார். முத்து, என்ன சொன்ன? என் செல்வத்தை அவ்வளவு சாதாரணமாக நினைச்சுக்கிட்டேன். அவன் யார் தெரியுமா? பாக்கியம் வளர்த்த பிள்ளை. நேர்மைக்கு விரோதமா எந்த காரியத்தையும் மனசார கூட நினைக்க மாட்டான். போதும். உறவுக்காகவோ பணத்துக்காகவோ உண்மையை மறைக்கிறது சமூக துரோகம். சொந்த பந்தங்களுக்கு அப்பாற்பட்டது நீதி. என்னடி உன் நீதி? உன் நீதிக்காக என் புருஷனை காட்டி கொடுக்கணுமா? அப்படி செஞ்சா 10 தர்மப்படி அநீதி ஆச்சடி. உன் நீதிக்காக இந்த அநீதியை செய்ய சொல்றியா? சொல்லடி, சொல்லு. 1000 இருந்தாலும் அவர் என் கணவர். கணவனா இருந்தாலும் சரி, கடவுளா இருந்தாலும் சரி, குற்றவாளி குற்றவாளிதான். ஒரு பெண் கணவனுக்கு மட்டும் நல்ல மனைவியா இருந்தா போராது, நாட்டுக்கும் நல்ல பிரஜையா இருக்கணும். ஐயோ, என் மனவேதனையே புரிஞ்சுக்காம பேசுறியடி. மத்த உறவுகளை எல்லாம் வெறுத்துடலாம், ஆனா ஒரு நாள் வாழ்ந்தாலும் தாம்பத்திய உறவால ஏற்படுற லாபங்களை உயிர் போற வரைக்கும் மறக்கவே முடியாதுடி. லாப நஷ்டத்தை கணக்கு பார்த்து நல்லது கெட்டது செய்ய வாழ்க்கை என்ன வியாபாரம் நினைச்சுக்கிட்டேன். தம் வீட்டு நெருப்புங்கிறதுக்காக பட்டு துணியில மூடி மறைச்சா அது எல்லாருக்குமே ஆபத்து. உன் தத்துவம் எல்லாம் எனக்கு தேவையில்லை. கொண்டவன் குற்றவாளியோ கொலையாளியோ, கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன், அவ்வளவுதான் எனக்கு தெரியும். கல்லுக்கும் புல்லுக்கும் கள்ளங்கபடமே கிடையாதப்பா. அதனாலதான் அப்படிப்பட்ட புருஷன் கடவுளுக்கு மேலாக மதிக்கணும்னு பெரியவங்க சொன்னாங்க. ஆனா கபடமே உருவான புருஷனை என்ன செய்ய முடியும்? சட்டத்தின் கையில தான் ஒப்படைக்கணும். வேற வழியே இல்லப்பா, வேற